ஒரு லேக் ஃபுல்லா மனுஷங்களோட எலும்பு கூட இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டரியான ஸ்டோரிய நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உத்தரகாண்ட் ஹிமாலயாஸ்ல ரூப் குண்ட் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. அதோட ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 அடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் டைம்ல அந்த லேக்ல உள்ள ஐஸ் மெல்ட் ஆகும் போது மனுஷங்களோட எலும்பு கூடு மேல வந்து ஃப்ளோட் ஆகுமா. சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த லேக்ல கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 ஸ்கெலிட்டன்ஸ் கிடக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிருக்காங்க. லேட்டர் ட்ரோனை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அதுல கிட்டத்தட்ட 600 ஸ்கெலிட்டன் டிடெக்ட் ஆயிருக்கு. அது டிடெக்ட் பண்ணும்போது அவங்க 2 விஷயத்த பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இறந்தவங்க ஒரே வருஷத்துல இறந்தவங்க கிடையாது, டிஃப்ரெண்ட் செஞ்சுரிஸ்ல இறந்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஸ்கல்ல ஹெவியான டேமேஜ் இருந்திருக்கு. இந்த கேஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸ், டிஎன்ஏ எக்ஸ்பர்ட், அதுக்கப்புறம் ரேடியோ கார்பன் டெஸ்டிங், இவங்க எல்லாரும் இந்த இன்வெஸ்டிகேட்டர் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூ பாடிஸ் 9th செஞ்சுரிஸ்ல இறந்திருக்காங்க, சில பேர் 14th செஞ்சுரியில இறந்திருக்காங்க, சில பேர் வந்து 19th செஞ்சுரியில இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 years டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. போன் ஃபிராக்சர் டாக்டர் இதை ஸ்டடி பண்ணும்போது நோ ஃபைட், நோ வெப்பன், நோ மர்டர், நோ அனிமல்ஸ், பட் ஸ்கல்ல டேமேஜ் இருக்கு. எப்படி? இன்னும் வரைக்கும் அந்த ரூப்குண்ட் லேக்ல சம்மரானா ஸ்கெலிட்டன்ஸ்லாம் ஃப்ளோட் ஆக தான் செய்யுது. இது வரைக்கும் அது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சுங்கிறது மிஸ்டரியா தான் இருக்கு.